ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். மார்க்கெட்ல நீங்க ஓனா அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி உங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. நம்மளோட கான்செப்ட் கம்ப்ளீட்டா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீதியா எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் அப்படிங்கிறத பண்ணிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 26,189.90 அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரவுண்ட் நம்பர் என்ன அப்படின்னா, 26,200 அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ மார்க்கெட் வந்து 200க்கு மேல நிக்குமா? இல்ல 200க்கு கீழ நிக்குமா? அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம 200 கால் அண்ட் தென் 200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்க நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். டெய்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கு புட் ஆப்ஷன் பிரீமியமோட வேல்யூஸ் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கு கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூ எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் தென் காலுக்கு கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். புட்டுக்கு புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல காலோட எஸ்டர்டே லோவ நான் மார்க் பண்றேன். கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 53. கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோ. அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 58. இந்த இடம் தான் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை. அண்ட் தென் 26,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்துல புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோவ நான் டிரா பண்றேன். ரூ. 14. அண்ட் தென் 26,200 கால் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 37 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த இடத்துல பாருங்க 26,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகறனால மார்க்கெட் அப்படிங்கிறது 200க்கு கீழே தான் நிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் வின் ஆனாதான் அந்த 200க்கு கீழே ஃபர்தரா மார்க்கெட் மொமெண்டம் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. 200க்கு கீழே நிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிற அர்த்தம் வேற. 200க்கு கீழே மொமெண்டம் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிறது வேற. புரியுதுங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட லோவுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல. 26,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தினால புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆக முடியல. அண்ட் இந்த 37 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஐவி லெவலாவும் நம்ம குடுத்திருக்கோம். அண்ட் தென் ஐவி லெவல் இல்ல. இதுவும் ஒரு லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மார்க்கெட்ல நம்ம குடுத்திருக்கோம். இந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகல அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கல் ரீதியா ஸ்டடி பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களுக்கு உண்டான பொசிஷன நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துல பாருங்க. இந்த 37 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ அழகா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த 53 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ அழகா புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரலாம். அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 53ய பிரேக் அவுட் பண்றாங்க. அதே டைம்ல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 37 கீழ பிரேக் டவுன் அப்படிங்கிறது பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல நான் வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் அப்படின்னு எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்களா? இங்க புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து காலோட லோவுக்கு மேல தான் இருக்காங்க. காலோட லோவுக்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் இருந்தாலாம் ஸ்ட்ராங் கிடையாது. காலோட ஹைக்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் இருந்தா தான் நமக்கு ஸ்ட்ராங். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல காலோட லோவுக்கு மேல புட்டு போனாலும், புட்டோட எஸ்டர்டே ஹைக்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது போக முடியல. அப்ப அங்கிருந்து புட் ஆப்ஷன் பிரீமியம் ரிஜெக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? இத நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட எஸ்டர்டே லோவுல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட எஸ்டர்டே குளோஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. அந்த 2ம் நமக்கு சேம் டைம் நடந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா வீக் ஆன மாரி நமக்கு தென்படுது. அதே மாரி இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வீக் ஆகல அப்படிங்கிறது தென்படுது. ஸோ அப்போ பிரேக் அவுட் ஆகுறாங்க, ரீடெஸ்ட் ஆகுறாங்க. அங்க இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பாயிண்ட் பூம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்காங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட் பூம் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. இப்போ இந்த டார்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்பாட் சார்ட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த லோ
31 அப்படிங்கிறது. அப்ப 231 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். 2வது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200 காலோட ஓப்பன். இவங்களோட ஓப்பன் வந்து 48. அப்ப 248. 3வது டார்கெட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு 53. 253 அப்படிங்கிறது. 4வது டார்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 26,265 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ அப்போ நான் அந்த 4 வேல்யூல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூ நான் டிரா பண்றேன். 26,265 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ மார்க்கெட் கரெக்ட்டா பாருங்க. நமக்கு எங்க இருந்துங்க வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. 200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் எனக்கு 65 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் குளோஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 65 மேல எனக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது எனக்கு ரூ. 265 மேல சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இந்த ஒரு இடத்துல மார்க்கெட் நடந்திருக்கக்கூடிய விஷயத்த வச்சு தான், நான் 250 புட் ஆப்ஷன் பிரீமியத்துல என்னோட ஓன் அனாலிசிஸ வச்சு, அந்த இடத்துல நான் ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்து 31.45 அப்படிங்கிற பின் பாயிண்ட்ல நம்ம ஒரு பையிங் ஆர்டர் அப்படிங்கிறது பிளேஸ் பண்ணியிருந்தோம். 31.45 பை பண்ணியிருக்கோம். 1495 குவான்டிட்டி அப்படிங்கிறது பை பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 120 அப்படிங்கிறது ஹை போயிருக்காங்க. அப்ப எத்தன பாயிண்ட் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 250 புட்ல வச்சு. இங்க மார்க்கெட் வந்து யாருமே வந்து ஃப்ளூக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ட நம்ம ட்ரேட் பண்றனால, லோவ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால தான் நமக்கு அந்த லோ பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல, எந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத நான் பண்றது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துல சைக்காலஜிக்கலா நம்ம லோல இருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரீமியம்ல கிடைச்சிருக்கு. விச் இஸ் இந்த இடத்துல இருந்து நமக்கு 80 பாயிண்ட் அப்படிங்கிறது பிரீமியம்ல கிடைச்சிருக்கு. அப்ப நீங்களே வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்ஓஐ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட்ல. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணாம, இண்டிகேட்டர போட்டுக்கிட்டு, மூவிங் ஆவரேஜ போட்டுக்கிட்டு, இல்ல ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு போட்டுக்கிட்டு, இல்ல சம்திங் மார்க்கெட்டுக்குள்ளேயே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க கண்டிப்பா லேர்ன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அண்ட் தென் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன லெவல் குடுத்துருக்கோமோ, அந்த லெவல வச்சு மட்டுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இன் டெப்த்தாலாம் நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் அப்படிங்கிறது பண்ணல. ஸோ 300 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 50 அப்படிங்கிறது ஐவி லெவல். 400 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 150 அப்படிங்கிறது ஐவி லெவல். ஸோ இப்ப 300 புட்டையும், 400 புட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ச் பண்றேன். 26,300 புட்டு. ஸோ அந்த ஐவி லெவலெல்லாம் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் தான் அந்த லெவல் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா மட்டும் தான், உங்களால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட புரிஞ்சுக்கவே முடியும். ஸோ 400 புட்ல 150. ஸோ அப்போ இந்த ஐவி லெவல பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனச்சு பாருங்க. நேட்டா இந்த ஐவி லெவல்லேருந்து மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ங்க போயிருக்கான்? ஸோ இங்கருந்து மார்க்கெட் சாலிடா எந்த ஒரு ஹையர் லோவும் மேக் பண்ணாம குடுத்த பாயிண்ட் மட்டுமே 110 பாயிண்ட், 106 பாயிண்ட். ஸோ அப்போ இந்த ஐவி லெவல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ட்ரேடர்ஸ் ஆகி நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உணரணும். ஸோ இந்த மாரி நீங்க உணர்ந்து நீங்க மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களுக்கு உண்டான பொசிஷன நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 400 புட் ஆப்ஷன் பிரீமியம வச்சு நம்ம டார்கெட் வந்து சொல்றோம். ஸ்பாட் சார்ட்க்கு உண்டான டார்கெட் வந்து நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 131. அப்ப 400 மைனஸ் 131 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 26,400 மைனஸ் 131. 26,269. அப்போ இவங்க இதுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் 26,269க்கு மேல தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன? 400 புட்டோட ஓப்பன் 176. 26,400 மைனஸ் 176. ஸோ 224. அடுத்து எங்க போகணும் இவங்க? 400 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, 212. அப்ப 26,400 மைனஸ் 212 அப்படிங்கிறது என்ன வேல்யூ? 26,188 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்ப 26,188 வரைக்கும் ஸ்பாட் சார்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்க வச்சு நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். 400 புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்சு டார்கெட் உங்களுக்கு கிடைக்கும். 188 அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் பாருங்க எவ்வளோ அழகா அங்க வந்திருக்காங்க. அத பிரேக் அவுட் பண்றாங்க, ரீடெஸ்ட் பண்றாங்க, மறுபடியும் கீழ வராங்க, மேல போய் ரீடெஸ்ட் பண்றாங்க, மறுபடியும் கீழ வராங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஆன மாரி நமக்கு தெரியுது. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் கன்சாலிடேஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். அப்படி எடுத்து வச்சு மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகணும் அப்படின்னா,
மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகல அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட் கீழ இறங்கணும். அப்படி இல்லன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது மேல போகணும். அப்போ மார்க்கெட் வந்து எதுக்கு கீழ, எதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, 100க்கு மேலயும், 200க்கு கீழயும் வந்து நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப 200 புட் ஆப்ஷன் பிரீமியமும், 100 கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா எடுத்து வச்சு அனலைசிஸ் பண்ணணும். 200 புட் ஆப்ஷன் பிரீமியமும், அதே மாரி 100 கால் ஆப்ஷன் பிரீமியமும். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நெறைய பேத்துக்கு புரியலாம். நெறைய பேத்துக்கு புரியாமயும் இருக்கலாம். ஸோ புரியாதவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சவங்க தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு, லைவ் மார்க்கெட்ல அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க ட்ரை அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே. இந்த இடத்துல 200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க இங்க வச்சிருக்க ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 68. இங்க வச்சிருக்க ஹை எதுக்குடா நீ சம்மந்தம் இல்லாம எடுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தம் இருக்குங்க. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்குமே சம்மந்தம் இருக்கு. 26,200 மைனஸ் 68 அப்படின்னு போடும்போது 26,132 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அப்போ மார்க்கெட் 26,132க்கு கீழ எனக்கு வந்து நிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாரி 132ன்னு போட்டேன். 26,132க்கு கீழ எனக்கு வந்து மார்க்கெட் நிக்கணும் அப்படின்னா, எனக்கு 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க இந்த ரூ. 68க்கு மேல சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகணும். இவங்க ரூ. 68க்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப ரூ. 68க்கு மேல இவங்க சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகல. அப்ப மார்க்கெட்ல இந்த லோ வந்து பிரேக் அவுட் இந்த 26,135 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாரி மார்க்கெட்ல இந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா 26,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 100க்கு மேல நிக்கணும். 26,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 100க்கு மேல நிக்கணும். இப்போ இவங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ரூ. 100க்கு மேல போகல. அந்த ரூ. 100ல இருந்தா ரிஜெக்ஷன் ஆகி விழுகுறாங்க. இந்த ரூ. 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த டைம்ல மார்க்கெட் வச்ச ஸ்விங் ஹையோட ஐவி லெவல். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்ல ஐவி லெவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ரொம்ப தேவை. அண்ட் தென் சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தேவை. அண்ட் தென் மார்க்கெட்ல எப்படி ஒரு லோ பிரைஸ்ல நம்ம பை பண்ணணும். இந்த மாரி லோ பிரைஸ்ல நம்ம பை பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த 3 கான்செப்ட்ட தான் நம்ம அப்டேட்டட் கோர்ஸ்ல நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ்ல குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பர்சனலா எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ நீங்க இல்ல நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா, டெலிகிராம் குரூப் லிங்க் கீழ கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் அப்படிங்கிறது ஆயிருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். மார்க்கெட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலா நீங்க அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு உண்டான பொசிஷன நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நீங்க ஸ்பீடாவும் அனலைசிஸ் பண்ண தெரியணும். அதே மாரி நீங்க கரெக்ட்டாவும் அனலைசிஸ் பண்ணணும். அதுக்கு மேத்தமேட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி தான் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டடிய நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டக்கு அப்புறம் நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அத லைவ் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி நீங்க எல்லாருமே ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஒரு வீடியோல நீங்க எந்த மாரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி வீடியோவ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். நன்றி, வணக்கம்.